வணக்கம், இது உங்கள் எம்பெடட் ஐகான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, Proteus யூஸ் பண்ணி Raspberry Pi-4 ஓட சிமுலேஷன் டுட்டோரியல் Part-1 பார்க்க போகிறோம். Part-1ல் வந்து Raspberry Piயோட GPIOவில் ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணி அந்த எல்இடி வந்து பிளிங்கிங் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதுக்கு பைத்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிமுலேஷன் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் பேஸ் தான் வந்து கம்பைலர் தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு இதில். அதனால் பைத்தானில் தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ப்ரோட்டியஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லொக்கேஷன் பாத்தில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து RBI LED அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டில் வந்து கிரியேட் ஃபயர்வேர் ப்ராஜெக்ட் கொடுங்க. அதில் வந்து ஃபேமிலி வந்து ராஸ்பெரி Pi செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோலர் வந்து ராஸ்பெரி Pi-4 செலக்ட் பண்ணுங்கள். கம்பைலர் வந்து ஆல்ரெடி இப்போ பைத்தான் 3 வந்து செலக்ட் ஆகிருக்கும், அப்படியே விட்டுக்கோங்க. இல்லை வேறு கம்பைலர் செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பைத்தான் சோர்ஸ் கோடும் ஸ்கிமேட்டிக் கேப்சர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பைத்தான் சோர்ஸ் கோடில் வந்து அவங்க டிஃபால்ட்டாக வந்து மெயின் லூப்பு ஒயில் லூப் உள்ள இது பைத்தான் சோர்ஸ் கோட்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ ராஸ்பெரி Pi-4ஓட கனெக்டர் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து GPIO எல்லா GPIO பின்னும் வெளியே எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஆல்டர்னேட் ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன இருக்குது, I2C இருக்குது, UART இருக்குது, அதே மாதிரி SPIயில் 2 இது இருக்குது, சிப் செலக்ட் 0, சிப் செலக்ட் 1, ரிமைனிங் 3 வந்து காமன், மிஷோ, மொசை, கிளாக் காமன். 2 SPI இருக்குது, UART, I2C இருக்குது. அதே மாதிரி ரிமைனிங் GPIO பின்ஸ் எல்லாமே வெளியே எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த கனெக்டர் வந்து நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா சோர்ஸில் போயிட்டு டாப்பில் இருக்க RBI-4ல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பெரிஃபரல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆட் பெரிஃபரல்ஸில் கேட்டகரியில் வந்து பிரேக் அவுட் பெரிஃபரல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதுலேயே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் LED க்ரீன் வந்து செலக்ட் பண்ணுறேன். இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆன உடனே லெஃப்ட் சைடு பேனலில் வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த பைத்தான் சோர்ஸ் கோடு வந்து நான் எழுதின அந்த சோர்ஸ் கோடு இதில் காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து எந்த பின்னுங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ 19வது பின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பெரிஃபரலில். இப்போ பைத்தான் சோர்ஸ் கோடில் 19வது பின்னு வந்து LED கனெக்ட் பண்ணுற மாதிரி. இது ஹை கொடுத்தா ஆன் ஆகிற மாதிரி, லோ கொடுத்தா ஆஃப் ஆகிற மாதிரி. இப்போ LED பின் வந்து 19 செலக்ட் பண்ணியாச்சு. இதில் பைத்தானில் வந்து இம்போர்ட் டைம் வந்து டிலே ஜென்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் அதில் இருக்கும். அடுத்து இம்போர்ட் RPI.GPIO GPIOவாக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து GPIO செட் மோடில் GPIO PCM ப்ராட்காம் 2711 தான் வந்து RPI-4ல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கண்ட்ரோலரு. அதில் வந்து அந்த பின்னை வந்து GPIO மோடில் வந்து செட் பண்ணுறேன். அடுத்து GPIO செட்டப் வந்து LED 1 வந்து GPIO அவுட்டாக இருக்குது. அடுத்து ஒயில் ஆஃப் 1 எண்ட்லெஸ் லூப்பில் வந்து ஒயில் ஆஃப் ட்ரூ கொடுத்துருக்கேன். அதில் 3 செக்மெண்ட் இருக்குது. அதில் ட்ரை செக்மெண்ட்டில் வந்து LED டாகுல் பண்ணுறோம். எக்ஸப்டில் வந்து எரர்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா எக்ஸப்ட் ஆகும். இந்த கண்டிஷன் நம்ம எண்ட் பண்ணுறப்ப அந்த பெரிஃபரல்ஸை வந்து உங்களுக்கு க்ளீனப் GPIO வந்து க்ளீனப் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிரும். இப்போ இதில் GPIO அவுட்புட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து LED பின்னை வந்து ஹை பண்ணுறோம். அப்புறம் டைம் ஸ்லீப் 1 சம் டிலே கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் லோ பண்ணுறோம், அதுக்கப்புறம் சம் டிலே கொடுக்குறோம். இப்போ ஈவென்ச்சுவலி ஹை கொடுக்குறோம், லோ வரும், ஹை லோன்னு வரும். அப்போ ஒரு பல்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். இப்போ இதை நீங்கள் கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் பண்ண உடனே எல்இடி க்ரீன் வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ இதில் வந்து ஸ்கோப் வச்சு பார்ப்போம். இப்போ ஸ்கோப் வச்சு பார்க்கும்போது இந்த சிமுலேஷன்லேருந்து ஸ்கோப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பேரலாக வந்து எல்இடி பிளிங்க் ஆகலை. பட் ஸ்கோப்பில் வந்து கொஞ்சம் அவுட்புட் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது. இந்த சிமுலேஷனில் பொறுத்த வரைக்கும் ஸ்கோப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் அவுட்புட் கொஞ்சம் பேடாக இருக்குது. பட் எல்இடி டாகுல் ஆகிற அந்த வேவ்ஃபார்ம் வந்து ஷோ பண்ண முடியுது இதில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு எந்த மாதிரி டீபேக்கிங் பண்ணலாம், எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் ஜென்ரேட் பண்ணலாம், என்னென்ன பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் எல்லாமே பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்கோப்பில் வந்து நீங்கள் ஆம்ப்ளிட்யூட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆன் ஆஃப் டைம் வந்து கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும். என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த வேவ்ஃபார்ம் வந்து கிளியராக வந்து கெட் பண்ண முடிய மாட்டேங்க. இந்த சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா ஆப்ரேஷனும் இருக்கும், வேவ்ஃபார்மும் கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். ராஸ்பெரிபியில் ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் வந்து ஜிபியூவில் ஒரு எல்இடி பிளிங்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கிற எல்லா பெரிஃபரல்ஸும் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.